ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். 1 யோவான் 4:19 இப்படியாக எழுதியிருக்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டிய ஒரு அவசியத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டால் மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, ஜெயமுள்ளவர்களாக, அன்பிற்காக எதையும் செய்கிறவர்களாக நாம் மாறிவிட முடியும். பவுல் அப்போஸ்தலன் கூட இப்படியாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அவர் அத்தனையாய் அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை ஒரு சிறிய ஒரு கதையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, அந்த கல்வாரி பாடுகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் கொண்டு வரும்பொழுது பாவம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை நம்மிலே பெருகக்கூடியதாக இருக்கும். ஒரு ஊரிலே ஒரு அம்மா இருந்தார்கள். அவர்களுக்கு 2 பையன் இருந்தாங்க. அவருடைய அப்பா இறந்து விட்டபடினாலே அவர்கள் அம்மா அந்த 2 பேரையும் மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தார்கள். அதில் இளையவன் மிகவும் அவன் வயது குறைந்தவனாக இருந்தபடினால, சிறு வயதிலேயே தகப்பனாரை இழந்து விட்டபடினால அவன் மீது மிகுந்த பாசம் காட்டி அவர்கள் வளர்த்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே அவன் ஸ்கூல் லைஃப்பில் மற்ற அவனுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தினுடைய அநேக அந்த சிற்றின்ப பழக்கங்களை அவன் பழகக்கூடியவனாக அவன் மாறிவிட்டான். மூத்தவனோ அம்மாவினுடைய கஷ்டத்தை உணர்ந்தவனாக, தகப்பன் இல்லாத கஷ்டத்தை உணர்ந்தவனாக, தாய்க்கு மிகவும் உதவியாக, தாய்க்கு அவன் வேலை செய்து கொண்டே அவன் தன்னுடைய தம்பியை படிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் கவனிக்கிறவனாக இருந்தான். இப்படிப்பட்ட நாட்களிலே அவங்க அம்மாவும் அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் மரிக்கும் தருவாயில் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இளையவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதாக இல்லை. அவன் அம்மா மேல் அவனுக்கு எந்த ஒரு பாசமும் இல்லை. அம்மா எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார்கள், நீ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டாம், நீ உன்னுடைய கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தினுடைய இன்பங்களை, சிற்றின்பங்களை அனுபவிக்கிற வாழ்க்கையை நீ விட்டுவிடு, நீ மனம் திரும்பி விடு என்றென்று சொல்லலாம் அவனிடத்தில் பேசின போதிலும் கூட அந்த வயதான தாயினுடைய வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு நாளிலே அவர்கள் அம்மா மரிக்கும் தருவாய் வந்துவிட்டது. அவனுடைய மூத்த மகனை அழைத்து அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்னார்கள், நான் இளையவனிடத்தில் எத்தனையோ முறை நான் பேசிவிட்டேன், நான் மரிக்கப் போகிறேன், அதனால் நீ உன்னுடைய தம்பியை நீ எப்படியாயிலும் ஒரு நல்லவனாக மாற்றி அவனுக்கென்று அவனை நீ வாழ வைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே ஒரு சத்தியத்தை வாங்கிவிட்டு அவர்கள் அம்மா மரித்து விட்டார்கள். இவனுக்கு மிகுந்த ஒரு பொறுப்பு உருவாக ஆரம்பித்து விட்டது. தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. தன்னுடைய மிகுந்த ஒரே தம்பியை அவன்தான் வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவானபடியினாலே அவன் இவனுக்காக வேலை செய்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைத்தான். அவனோ ஊதாரித்தனமாக கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து குடிக்கவும் வெறிக்கவும் மற்ற எல்லா காரியங்களையும், உலகத்தில் பாவம் என்று சொல்லப்படுகிற எல்லா காரியங்களையும் அனுபவிக்கிறவனாக மாறிவிட்டான். இந்த நேரங்களிலே அவனுக்கு செலவுக்கு காசு கிடைக்காமல் இருக்கிற நேரத்தில் அவன் திருடவும் ஆரம்பித்து விட்டான். நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் திருட்டு தொழிலுக்காக அவன் கடந்து செல்லும் பொழுது அங்கே மற்றவர்கள் கைகளிலே பிடிபடும் பொழுது ஒருவனை அவன் தன்னுடைய கைகளில் இருந்த கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடும் பொழுது அவன் அங்கே அவனுடைய ட்ரெஸ்களிலெல்லாம் இரத்தம் பட்டு விட்டது. அந்த குத்துப்பட்டவன் அந்த இடத்திலேயே அவன் மரித்து விட்டான். இவன் மரித்தவுடனே அவனை போட்டுவிட்டு வேகமாக ஓடி வருகிறான். போலீஸ் வேற இவனை பார்த்து விட்டார்கள். அவர்கள் இவனை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவன் வேகமாக வந்து வீட்டினுடைய கதவை அவன் தட்டுகிறான். வீட்டிலே அண்ணன் உள்ளே அவன் உட்கார்ந்திருக்கிறான். தம்பியினுடைய அந்த பதைக்கிற அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்து கதவை திறந்து பார்க்கும் பொழுது தம்பியே வேகமாக கதவை பூட்டிவிட்டு அண்ணனுடைய காலை பிடித்து கெஞ்சுகிறான். அண்ணா, நான் இப்படி திருட்டுத்தனமான தொழிலுக்கு நான் செல்லும் பொழுது
இப்படி ஒருவனை தவறாக நான் கொன்றுவிட வேண்டியதாயிற்று. என்னுடைய ஷர்ட்டுகளிலெல்லாம் இரத்தம் படிந்து விட்டது. கத்தி, இரத்தம் படைந்த கத்தியோடு கூட தான் நான் ஓடி வந்திருக்கிறேன். அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கவே போலீஸ்காரர்கள் இவர் வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அண்ணனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அம்மாவினுடைய சத்தியம் ஒரு பக்கம் அவனுக்கு முன்பாக வருகிறது. தம்பியினுடைய பாசம், அவனுடைய கதறுகிற அந்த காரியங்கள் இவனுடைய இருதயத்தை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் போலீஸ்காரர்கள் வேகமாக கதவை தட்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவன் காலை பிடித்து கொண்டு கதறுகிறான். அண்ணா, நீ எப்படியாகிலும் என்னை காப்பாற்றி விடு. நான் இனிமேல் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன். நீ எப்படியாவது எனக்கு ஒரு வாழ்வு கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது அண்ணன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் அந்த கத்தியை தன்னுடைய கரங்களிலே வாங்கி கொண்டு அவனுடைய அந்த வேகமாய் அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அந்த இரத்தம் படிந்த கரை படிந்த அந்த ட்ரெஸ்ஸை அவன் போட்டுக்கொண்டு கதவை திறந்தான். கைகளிலே கத்தியோடு இரத்தம் கரைபடிந்த அந்த உடைகளோடு நின்ற அவனுடைய அண்ணனை போலீசார்கள் இவனுடைய கண்களுக்கு முன்பாகவே அடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு சென்று விட்டார்கள். அவனுக்கு அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்தது. கடைசியாக அவனுக்கு தீர்ப்பாயிற்று, மரண தண்டனை என்று சொல்லி. மரண தண்டனை தீர்ப்பாகி அந்த மரணம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாள் மிகவும் நெருங்கிவிட்டது. தம்பிக்கோ மிகுந்த வேதனை. என்னுடைய வேதனை நிமித்தமாக, என்னுடைய பாவங்களின் நிமித்தமாய் நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய அண்ணன் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விரிவாகி விட்டதே என்று சொல்லி தினமும் அழுது கொண்டிருந்தான். அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய அந்த நாளிலே அவனுடைய அண்ணனுடைய கடைசி ஆசை என்ன என்று சொல்லி கேட்கப்பட்டது. அவன் சொன்னான், என்னுடைய தம்பியை நான் ஒரே ஒரு விசை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவன் தூக்கு மேடைக்கு கடந்து செல்கிற நேரத்திலே தம்பியை சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தம்பி தூரத்தில் வந்து கொண்டு அவன் பக்கத்தில் வந்து நின்றான். அவனை பார்த்த பொழுது கலங்கின கண்களோடு கூட அண்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நீ திரும்பவும் பாவங்களை செய்தாய் என்று சொன்னால், திரும்பவும் இப்படிப்பட்ட சிற்றின்பமான காரியங்களை செய்தாய் என்று சொன்னால் உனக்காக மறிப்பதற்கு வேறொரு அண்ணன் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து சென்று விட்டான். இந்த காரியங்கள் இவனை சுக்குநூறாக உடைக்க ஆரம்பித்தது. வீட்டில் வந்தான், கதறினான், அழுதான். அண்ணனுடைய கடைசி வார்த்தைகள் அவனுடைய உடைத்து கொண்டே இருந்தது. நீ இனிமேல் பாவம் செய்தால் உனக்கென்று மறிப்பதற்கு வேறொரு அண்ணன் இல்லை என்று சொன்ன காரியம் கொஞ்ச நாட்கள் போனது. திரும்பவும் பாவம் செய்வதற்காக அவன் எழும்பும்போது அவனுடைய அண்ணனுடைய குரல்கள் அவனுடைய காதுகளிலே தொனிக்க ஆரம்பித்து அவனுடைய இருதயத்தை உடைக்கிறதாய் அது மாறிவிட்டது. அதனால் அவன் தன்னுடைய எல்லா பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பி நல்லவனாக வாழும்படியாய் தீர்மானித்து நல்லவனாக வாழ்ந்தான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறபடியினாலே என்னுடைய பாவங்களுக்காக நான் மறிக்க வேண்டிய இடத்துல, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எனக்காக ஒப்பு கொடுத்தாரே, அவருக்காக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக உருவாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் அவருடைய சன்னிதானத்தில் போய் இயேசு ராஜாவின் முகத்தை பார்க்கும் பொழுது காயப்பட்ட அவருடைய முகங்களையும் முற்கிரீடம் சூட்டப்பட்ட அவருடைய தலையையும் கைகளிலே காணிகளிலே காணப்படுகிற அவருடைய வடுக்களையும் காயங்களையும் நாம் நோக்கி பார்த்து, கல்வாரி சிலுவையில் எனக்காக இத்தனை கேடடைந்த 1000 10,000ங்களில் சிறந்த என் இயேசு இத்தனையாய் நொறுக்கப்பட்டு இருக்கிறீரே என்கிற அந்த கல்வாரி சிலுவையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தோன்னு சொன்னால், இந்த உலகத்தினுடைய பாவங்கள் சிற்றின்பங்கள் நமக்கு அது ஒரு பொருட்டு அவைகளை ஒரு பொருட்டாய் நினைப்பதற்கே தோன்றாது. அந்த அன்பிற்கு முன்பாக பவுலை போல நாமும் சொல்ல முடியும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தின் மூலமாக நம்மை மென்மேலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். கஷ்டங்கள் சகித்தாரே.